வேதாகம வினாவிடை ரோமர் அதிகாரம் 11. தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடாதவர் யார்? தேவன். ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் என்று தன்னை கூறியவன் யார்? பவுல். தம்முடைய ஜனங்களை முன்னறிந்து கொண்டவர் யார்? தேவன். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்றவன் யார்? எலியா. எலியா தன் பிராணனை யார் வாங்க தேடுகிறதாக விண்ணப்பம் பண்ணினான்? இஸ்ரவேலர். எலியா விண்ணப்பம் பண்ணிய போது அவனுக்கு உண்டானது என்ன? தேவ உத்தரவு. பாகாலுக்கு முழங்காற்படியிடாத எத்தனை பேர் மீதியாக வைக்கப்பட்டனர்? 7000 பேர். கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி மீதியாய் இருப்பது எவ்வளவு? 1 பங்கு. தெரிந்து கொள்ளுதல் கிரியைகளினால் உண்டாயிருந்தால் அது எதுவல்ல? கிருபை. தேடுகிறதை அடையாமல் இருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலர். தேடுகிறதை அடைந்திருக்கிறவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்ட ஆவியை தேவன் கொடுத்தார்? கனநித்திரையின் ஆவி. காணாதிருக்கிற கண்களை தேவன் யாருக்கு கொடுத்தார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்ட காதுகளை தேவன் கொடுத்தார்? கேளாதிருக்கிற காதுகள். இஸ்ரவேலருடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று சொல்லியிருக்கிறவர் யார்? தாவீது. விழுந்து போகும்படிக்கு இடராதவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலருடைய தவறுதலினாலே யாருக்கு இரட்சிப்பு கிடைத்தது? புறஜாதிகள். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் எவைகளும் பரிசுத்தமாயிருக்கும். கிளைகளும். ஒலிவ மரத்தின் கிளைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டது எது? காட்டொலிவ மரம். ஒலிவ மரத்தின் கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டக்கூடாதது எது? காட்டொலிவ மரம். காட்டொலிவ மரம் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? புறஜாதியார். ஒலிவ மரம் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? இஸ்ரவேலர். புறஜாதியார் எதினால் நிற்கிறார்கள்? விசுவாசத்தினால். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திருக்க வேண்டியவர்கள் யார்? புறஜாதியார். விழுந்தவர்களிடத்தில் தேவன் எதை காண்பித்தார்? கண்டிப்பை. புறஜாதியாரிடம் தேவன் எதை காண்பித்தார்? தயவை. தயவிலே நிலைத்திராவிட்டால் வெட்டுண்டு போகிறவர்கள் யார்? புறஜாதியார். சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டவர்கள் யார்? புறஜாதியார். புறஜாதியார் தங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை கூறியவர் யார்? பவுல். எவர்கள் எல்லாரும் இரட்சிக்கப்படுவார்கள்? இஸ்ரவேலர். மீட்கிறவர் எங்கிருந்து வருவார்? சியோனிலிருந்து. மீட்கிறவர் வந்து யாக்கோபை விட்டு எதை விலக்குவார்? அவபக்தியை. புறஜாதியாரின் நிமித்தம் பகைனராயிருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் புறஜாதியாரின் நிமித்தம் எதை குறித்து பகைனராயிருக்கிறார்கள்? சுவிசேஷத்தை குறித்து. முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்தவர்கள் யார்? புறஜாதியார். புறஜாதியாருக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுகிறவர்கள் யார்? இஸ்ரவேலர். யாருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவை? தேவனுடைய. தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள்? ஆராயப்படாதவைகள்.